ஓட் செகண்ட் ஓட்டு என்னோடது. எனக்கு காலேஜ் அந்த சைடெல்லாம் இருக்கங்காட்டி இந்த சைடு நான் காலையில் ஓட் போட்டு எக்ஸாமுக்கு ஆக்சுவலாக, அதனால சீக்கிரமாகவே ஓட் போட்டுட்டு கிளம்புறோம். எப்படி இருக்கு வாக்கு செலுத்துறது? எப்படி இருக்கு? எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாகவே டைமுக்கு நம்ம உள்ளே போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாருமே அவங்களோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றினா நல்லாயிருக்கும். அவங்களோட உரிமையும் அவங்கவுங்கள நிறைவேற்றினா கரெக்டாக இருக்கும். சரியான நல்லா நம்மளை கொண்டு போகிற தலைவர்களை ஏற்படுத்தி அவங்க செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஏற்பாடு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாத மாதிரி வந்து அங்கங்கே வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸோ பூத் தெரியலினாலும் இல்லை ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுற மாதிரி இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஸ்லிப் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கிறதும் சரி. ஸோ அந்த மாதிரி வந்து கிளாரிட்டியோட கன்ஃபியூஷன் இல்லாமல் ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நிழலில் நின்று போடுற மாதிரி இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாவே இருக்குது. அண்ட் போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் ஆர்மி ஃபோர்ஸஸ் அவங்களும் இருக்காங்க. ஸோ சேஃபான இதில் கன்வீனியண்ட்டாக பீப்புள் வந்து போயிட்டு ஓட்டு போட்டு சேஃபாக வீட்டுக்கு போகிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த தொகுதி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவே கூட்டம் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ வண்டி பார்க் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து இங்கெல்லாம் விடாமல் 100 மீட்டர்ஸ்க்கு வந்து பிஹைண்டே வந்து பார்க் பண்ணி விட்டனால இங்கே வந்து பீப்புள் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உள்ளுக்குள்ளேயும். ஸோ வெளியும் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, உள்ளுக்குள்ளேயும் இருக்கனால இங்கே யாராவது நானும் இன்றைக்கி ஸ்லிப் வந்து மிஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்போங்கும்போது இந்த மாதிரி அவங்க எழுதி தரதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி உள்ளேயும் நிறையா பேர் உட்காந்து சப்போஸ் நம்பர் தெரியலைன்னா அதை கன்ஃபியூஷனாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க, தென் போலீஸும் இருக்காங்க. ஸோ ரொம்ப சேஃபான முறையில் வந்து போட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. காலை 5:30 மணி முதலே பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் மேலாக கூடிவிட்டனர். 7 மணி முதல் வாக்கு பதிவு நடந்து வருகிறது. மக்கள் அனைவரும் ஜனநாயக முறையில் வாக்களித்து வருகிறார்கள். ஈரோட்டில் பதட்டமான வாக்குச்சாவடிகளில் ராஜாஜிபுரம் 1 பலத்த போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து எலெக்ஷன், இந்த மாதிரி காலேஜ் போயிட்டு காலையில் நேரமாக போய் ஓட் போட்டுட்டு வந்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஆட்சியரோட அறிவுறுத்தல் படி எல்லோரும் போய் கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். ஓட் போடாமல் இருக்காதீங்க. எல்லோரும் 100% வாக்குப்பதிவு பண்ணுங்கள். ஆட்சியரோட அறிவுரைப்படி 100% வாக்குப்பதிவு பண்ணுங்கள். இளைஞர்கள் எல்லோரும் போய் எந்த கட்சி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்களே தேர்ந்தெடுத்து நாட்டுக்காக ஓட் போடுங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு. எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுங்க, சரியா? இதோட நம்மளோட கடமை. நான் வந்து நேரமாகவே வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஓட் போட்டுட்டேன். எல்லோரும் கன்ஃபார்ம் வந்து அவங்கவுங்க ஓட்டை போடுங்க. ஏன்னா வந்து இது வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். இது வந்து பை எலெக்ஷன் காட்டி நம்மளோட உரிமை, இது ஓட்டு வந்து நம்மளோட உரிமை. ஸோ வந்து நம்மளோட ஜனநாயக கடமையை நம்ம ஆற்றணும். எல்லோரும் கன்ஃபார்ம் வந்து ஓட்டு போடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.